தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்கோ மச்சினி யாரும் இல்ல. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. என்ன ஆட்டம் ரொம்ப பலமா இருக்கு. இந்த மைனிக்காரி இவ்ளோ குசியா இருக்க விடக்கூடாது. அம்மிட்ட சொல்லி இந்த குசியெல்லாம் உடைச்சி தூள் தூளாக்க வைப்போம். என்ன ஏமா என்னைக்கு இப்படி ரகசியமா கூப்பிட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல மம்மி. அது வந்து ஆமா உனக்கு ஒரு வேலையே இல்ல. வந்து போயின்னு இழுத்துக்கிட்டே இருப்ப. இந்த பாட்டி அண்ணா உன் மருமக உட்கார்ந்த இடத்துல எப்படி குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா பாத்தியா? தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. ஓஹோ மகாராணி இங்கதான் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காளா? அடியே உன் மைனிக்காரி ஏது இவ்வளவு பூன்னு கேப்பா. அவகிட்ட நம்ம காசு கொடுத்து வாங்கினதான் சொல்லணும். என்ன என்ன ஆனா உண்மையிலே இந்த பூவை நம்ம கலாண்டிட்டு தானே வந்தோம். புட்ட தோட்டத்துக்காரன்ட்ட போய் நாம தான் பூவை கலவாண்டு வந்தோம்னு சொல்லிட்டு வந்துருவோம் போலட்டி. வாய முடிட்டு இரும்பி கிறுக்கி. சரிமா சரிமா மைனிக்காரி கேட்டா நான் அப்படியே சொல்லிடுறேன். ஏ உன் மைனிக்காரி ஒரு கொடா கண்டிடி நோண்டி நோண்டி கேப்பா. வாயை திறந்து சொல்லிடாத. அவ அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாத டி. சரிமா சரி சொல்லவே மாட்டேன். மருமகளே எம்மா மருமகளே. எங்கடா இன்னும் அலாரம் அடிக்கலையேன்னு பார்த்தேன். இதோ அடிச்சிருச்சு. மருமகளே இந்த வீட்டுல 10 நிமிஷத்துக்கு ஒருக்க அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குமே. என்ன அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு இன்னும் அடிக்கலையேன்னு பார்த்தேன். இதோ அடிச்சிருச்சுல்ல. அதுவா நாத்து கோயில்ல 1 மணி நேரத்துக்கு ஒருக்க அலாரம் அடிக்கும்ல, அந்த அலாரம் மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதான் சொன்னேன். எனக்கத்த வேலை இல்ல. கிச்சன்ல சாப்பிட்டு போட்ட பாத்திரம் அப்படியே இருக்கு. நான் நாத்தனார்ல காபி குடிச்ச டம்ளர் கூட கழுவி வைக்க மாட்டேக்கா. அதையும் சேர்த்து நாதனத்தை கழுவ வேண்டியது இருக்கு. என்ன நாத்து உங்க அம்மாட்ட இப்படி வெத்திச்சு விடுத? நாத்தனார்காரி 1 நாள் 2 நாள் வந்து வீட்டுல இருந்தா பரவாயில்ல. சரி ஒரு வாரம் இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு 10 நாள் கூட ஓகே தான். இவன் என்னடான்னா 1.5 மாசம்ல இங்க இருக்கா. இவளுக்கு எவ காப்பி டம்ளர் கழுவிக்க. ச்சே ஆமாத்த உங்களுக்கு தலக்கணம் அதிகம் த. இல்ல நாத்தே உங்க அம்மாக்கு தலக்கணும்னு நான் திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்ல வரல. தலையில ஏதோ வச்சிருக்காங்க அதனால கனமா இருக்குன்னு சொன்னேன். அதுவாத்த கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எனக்கு பேச தெரியாத. கல்யாணம் முடிச்சு உங்க வீட்டுக்கு வந்தனா உங்க மகளும் நீங்களும் என்ன படுத்துற பாட்டுல தன்னால பேச கத்துக்கிட்டேன். என்னத்த சொல்றீங்க? எந்த வேலையை உங்களுக்கு இப்ப நான் முடிச்சு வைக்கணும்? நல்லதா போச்சுத்த. இப்பதான் நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. பின்ன என்ன நாத்து இவ்வளவு நாள் உங்க அம்மா நீயும் வெட்டியா வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா இந்த வீடு வீதியா போய் தெருவா போய் ரோடா போய் இப்படி பூ விற்கன்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? இது ஒரு நல்ல முடிவு தானே? பின்ன இவ்வளவு பூ அதுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன் நாத்து. என்னத்த சொல்றீங்க? ஒரு கூட ரொம்ப மல்லிப்பூ வாங்கி வச்சு 3 பேர் வைக்கிறதா? விட்டா இதை ஊரே வைக்கலாம் போல. யாத்த இவ்வளவு பூ மொத்தமா வாங்கிட்டு வந்து பிரிட்ஜில் வைக்கிறதுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா பூ அது கெட்டு போகாம இருக்கும்ல. அத்தை நான் எங்க எதிர்த்து பேசினேன்? டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் தானே சொன்னேன். கொஞ்ச நேரம் சும்மா இருட்டி எப்படியாவது அவ தலையில இந்த பூவை கட்டிடுவோம். என்னமா சொல்றீங்க? பூவை கட்டி நம்ம தலையில தான வைக்கணும். மைனிகேரி தலையில பூவை கட்டி வைக்கறியா? ஐயய்யய்ய நீ வேற. பூவை கட்டி அவ தலையில வைக்க சொல்லலடி. இந்த பூ கட்டுற வேலையை அவ தலையில கட்டிடுவோம்னு சொல்ல வந்தேன். சரிமா பேசாம நீ நைஸா பேசி அப்படியே எல்லா பூவையும் கட்ட வச்சிரு. மருமகளே நீ என்ன பண்ணனா இந்த ஒரு கூட பூவை மட்டும் கட்டி வச்சிரு மருமகளே. ஓ இந்த ஒரு கூட பூவை மட்டும்? சரிங்க அத்தை சரி. ஆமா என் கூட யாரெல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ண போறது? பின்ன ஒரு கூட பூ மட்டும் நான் ஒத்தையில எப்படி மட்டும் கட்ட முடியுத? அதான் நீங்க 2 பேரும் சேர்ந்து கட்டினீங்கன்னா ஆள் கொஞ்சமா கட்டி முடிச்சிடலாம். ஐயா மருமகளே இந்த நீ பூ கட்டுவல உனக்கு தயாரா இருக்குல்ல? அத்தை போய் காபி போட்டு வந்துறேனா? அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரட்டா? நாத்து மூஞ்ச கொஞ்சம் இங்க மாத்து. என்ன மைனி உங்களுக்கு காபி போடுறதுக்கு அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போறான்னு நினைச்சேன். அப்படி என்ன நாத்து ஹெல்ப் பண்ணிர போற உங்க அம்மாவுக்கு?
இது பேருக்கு ஹெல்ப் பண்றது இல்ல, ஃபுல்லாவே நீ காப்பி போடுறது. இந்த வேலையை அத்தை பாத்துக்கிடுவாங்க. நீ செத்த என்கிட்ட உட்காரு நாத்து. ஐயோ இந்த அம்மா என்ன கூட்டிட்டு போய்க்கலாம். இந்த மைனி என்ன வச்சு பூக்கட்ட வச்சிருவா போல. ஐயா எனக்கு வேற ஒழுங்கா பூக்கட்ட வேற வராது. செத்த உட்காரு நாத்து. ஆளாளுமா கட்டினா சீக்கிரம் கட்டிடலாம்ல. சரி மைனி சரி. அட பாவிங்களா, அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து ஒரு கூட பூவை வாங்கியாந்து என்ன ஒத்தையில கெட்ட விட்டுலான்னு பாக்குறாளுக்கு போல. அத்தை இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் பூ எடுத்து கெட்டு. சரி மைனி நான் கெட்டறேன். மல்லி பூ வச்சி வச்சி வாடுதே, அந்த வெள்ளி நீலா வந்து வந்து தேடுதே. எப்போ வர போற மச்சான், எப்போ வர போற, பத்தே தலை பாம்பா வந்து முத்தம் தர போற. ஏத்தே, இந்த வயசுல உங்களுக்கு இந்த பாட்டு தேவையாத்தே? சும்மா ஒரு டைமிங்கும் ரைமிங்கும் நல்லா இருக்குமே பாடுனே மருமகளே. ஏன் மருமகளே, உனக்கு மல்லி பூச்சி ஏதாவது பாட்டு தெரியுமா? மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா, 1000 கோடிகள் செல்வம் அது யாருக்கு இங்கே வேண்டும், அரிநொடி என்றால் கூட அந்த ஆனந்தம் ஒன்றே போதும். பரவாயில்லையே, சூப்பரா பாடுனே மருமகளே. என்னத்தை இப்படி சொல்லிட்டியே? நீங்க குயில் மாதிரி பாடிக்கிட்டு இருக்கியே, உங்க மருமவனா ஒரு காக்கா மாதிரியாச்சும் பாடணும்ல. நீ சும்மா சொல்லாதே மைனி, நல்லா பாடுவீங்க. என்ன நாத்து என்னையே சொல்லிட்டு இருந்த? எப்படி நீ ஒரு மல்லிகைப்பூ பாட்டை எடுத்து விடு. நாங்க எங்க காலத்து பாட்டை பாடிட்டோம், நீங்க இப்ப புது காலத்து பாட்டை பாடிட்டிய. ஆனா உங்க காலத்து பாட்டை நீங்க பாடவே இல்லையத்த. இதோ பாடிட்டா போச்சு. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. சரியா போச்சு போங்க. இது என்ன நம்ம வீடு பாட்டு கச்சேரி மாதிரி ஆயிப்போச்சுன்னு. சரி மருமகளே, ஆமா எதுக்கு நம்ம வீட்ல நீ காபி போட சொல்லிட்டு பாலும் வாங்கி வைக்கல, டிகாசனும் வாங்கி வைக்கல, பின்ன எப்படி மருமகளே காபி போடுறது? ஏத்த நான் எங்கதான் உங்களுக்கு காப்பி போட சொன்னேன்? நீங்க தான் உனக்கு போட்டு வரேன்னு சொல்லி இங்க பூ கட்டாம எஸ்கேப் பண்ணிட்டு போனீங்க. ஆமா ஆமா மருமகளே, சரி சரி. அவன் எதுக்கு மருமகளே பால் டிகாசன்ல வாங்கிக்காம இருக்க? அதுவாத்த வேற ஒண்ணும் இல்ல, உங்க மகா அதான் ஏன் நாத்திருக்காளே அன்னைக்கு பால்ல பேதி மாதிரி கலந்து கொடுத்தால, அதுக்கடுத்து எனக்கு பாலை பார்த்தாலே வாந்தி வருது. அதான் ஒரு 4 நாள் பால் வாங்க வேண்டான்ட்டு வாங்காம விட்டேன். வேற ஒண்ணும் இல்ல நாத்தி, எனக்கு பாலை பார்த்தாலே பேதி மாத்திரை கலக்கணும்னு தோணுது. நீ எனக்கு பேதி மாத்திரை கலந்து கொடுத்த பத்தியா, பதிலுக்கு உனக்கு கலக்கணும்னு தோணுது. அதான் வாங்கி வச்சா கலந்து கொடுத்துருவேன். பரவாயில்ல, அப்படியே குடிச்சிருவியா நீ? பரவாயில்லையே, சமத்தா இருக்கிய நாத்து. நான் உளுந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த மாமியாக்கறி சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இப்ப நடத்துறேன் கச்சேரி. அப்புறம் என் பாட்டுக்கு என் மாமியார் தாளம் போட்டு ஆடலியாக்கும் பாத்துக்கிறேன். இருந்தாலும் நாத்து, உனக்கு எப்படி இப்படி சொல்ல மனசு வந்துச்சு நாத்து? இப்பதானே நாத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு வார்த்தை கூட போய் சொல்ல மாட்டாடி. என்ன சொன்னேன்னு சொல்லு. இந்த மைனிகேரி நம்மள வச்சு ஏதோ ஒரு வலைய விரிக்கா போல. நமக்கு என்னன்னு புரியவே மாட்டேங்க. நான் என்னமே சொல்லவே இல்லையே. என்ன மர்மவளே, அவ சொன்னா சொல்லிட்டா போறா. நீ சொல்ல, அவ என்ன சொன்னா? இல்லத, அவ உங்களை பார்த்து என்ன சொல்லுதான்னா, எங்க அம்மைக்கு பூ கெட்டவே தெரியாதுன்னு சொல்லி பந்தயம் கெட்டுறாத்த. சும்மா இரு நாத்து, உங்க அம்மா நிக்கவனே நீ பயந்துகிட்டு இப்படி சொல்லாதானே. யார் சொன்னா? எனக்கு நல்ல பூ கட்ட தெரியுமே. அதான் நான் சொன்னேன், எங்க அத்தைக்கு உன்னையோட நல்ல பூ கட்ட தெரியும் நாத்து, வேணா போட்டி போடுமா அப்படின்னு கேட்டேன். பாத்தியா ஏண்டி கூமுட்ட, நீலாம் ஸ்கூல் போகும்போது உனக்கு டெய்லி நான் தானே பூ கட்டி வச்சு விடுவேன். இப்பதான் ஒத்தர வச்சு வச்சுக்கிட்டு ஓவரா தெரியுத நீ. என்ன நான் ஒண்ணுமே சொல்லலம்மா. பாத்தியா நாத்து, அப்படி ஜகா வாங்குற பத்தியா? நீ சொன்னல உங்க அம்மைக்கு பூ கட்டவே தெரியாது, அதுவும் சுத்தமா நிக்கவே நிக்காது, உளுந்து போகும் சொன்னீங்க. ஏண்டி என்ன பத்தி அப்படி ஆடி சொன்னா? நான் பூ கட்டனா சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஏத்த அவ இப்படியே தான் சொன்னதே சொல்லிட்டு இருப்பா. நீங்க கெட்டி காட்டுங்க, அப்பதான் அவன் நம்புவா. சரியா சொன்ன மருமகளே, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அவ என்ன பத்தி மறந்துட்டா பத்தியா? எப்படினாலும் மருமவதான். மவ எப்படி அடுத்து விட்டு போயிரல்ல. ஆஹா, இந்த மைனிகேரி நம்மள உட்கார வச்சு பூ கட்டினது மட்டும் இல்லாம நம்ம அம்மையை உட்கார வைக்கிறதுக்கு நம்மள வச்சு பிட்டு போட்டாங்களா? சரியான வில்லியா தான் இருப்பா போல நம்ம மைனிகேரி. நம்ம அவகிட்ட கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணும் போல. எப்படி பூ கட்டுறது மட்டும் பாருங்க. நம்ம மாமியாக்காரி சரியான திண்ணி பண்டாரமா இருந்தாலும் இந்த மாதிரி மேக்கப்புக்கெல்லாம் செலவு பண்ற ஆள் கிடையாது. பூவை இவ்வளவு தூரம் வாங்க வாய்ப்பே இல்லை, அதுவும் ஒரு கூட சான்ஸே இல்லை. என்னவா இருக்கும்? இப்படி கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டாளுவ. பூக்கட்டை வச்ச மாதிரி போட்டு வாங்கிட வேண்டியதான். எத்த மல்லிப்பூ விற்கிற விலைக்கு ஒரு கூட மல்லிப்பூ இப்படி காசு கொடுத்து வாங்கி வீணாக்கிருக்கீங்கள. என்ன விலை விற்கிது தெரியுமா மல்லிகைப்பூவு? 1 கிலோ 1000 ரூபாயாம். 1000 ரூபாயாம். எப்படி கணக்கா இருக்காங்க. இந்த மைனிகேரி அடுத்த விட்டு போடுறா, அது கூட தெரியாம நம்ம அம்மா ஏமாந்துட்டு இருக்காளே. என்ன மருமவளே இப்படி சொல்லிட்ட? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் சிக்கனத்தின் சிகரம், பட்ஜெட் பத்மநாதன், இப்படிலாம் இருக்க நானே ஒரு கூட மல்லிகைப்பூவை காசு கொடுத்து வாங்குவேனா? அதான் நான் பார்த்தேன், ஒரு கூட பூவை நீ யாரு காசு கொடுத்து வாங்குறதா? பின்ன எப்படி கொண்டு வந்திருப்பாளுங்க?
அதானே நினைச்சேன், எங்க அத்தை ரொம்ப சமத்தாச்சே, இப்படிலாம் காசு வீணாக்குறவங்க கிடையாது. நாம 4 முழம் கேட்டாலே 1 முழம் தான் வாங்கி தருவாங்க. திடீர்னு ஒரு கூட பூனா சந்தேகம் வராதத்த எனக்கு. ஆமா, எப்படி இந்த ஒரு கூட பூ வந்துச்சு? பக்கத்து வீட்டு மல்லிகாக்கா கொடுத்தாங்களோ இல்ல எதிர்த்த வீட்டு மாயாக்கா கொடுத்தாங்களா? அவங்களே 2 பேரும் 2 மல்லி செடி தானே வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல இவ்வளவு பூக்க சான்ஸே இல்லையே. யாரு இந்த மல்லியாவும் மாயாவும் தாராவளாக்கும்? நீ வேற மருமகளே, நான் தோட்டத்து பக்கம் போயிருந்தேன்ல, அங்க அரக்காணி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க மல்லி தோட்டத்துலதான் ஒரு கூடை எடுத்து ஒரு கூட போய் பறிச்சுட்டு வந்துட்டு, அத ரேட்டு வேற அதிகம் இல்ல, பேசாம நாமளே பறிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்துட்டேன். ஆஹா, சரியான களவாணி போய் குடும்பத்துலதான் வந்து எப்பிட்டோமோ. டப்பாவீங்களா, இவ்வளவு வெள்ளம் இருக்கும்போது மல்லிகைப்பூவை களவாண்டு வந்துட்டாளுங்களே. அதான் நான் பார்த்தேன், எங்க அத்தை தான் காசை வீணாக்க மாட்டாவளே நினைச்சேன். ஒரு நாள் இப்படிதான் ஒரு தலைக்கு பூ எடுத்துக்கிறதே ஒரு மூட்ல மட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு செடியில ஒத்த பூ கை வச்ச கூடாதுன்னு அறுக்கான கிளவி சொன்னா. இன்னைக்கு அதான் ஒத்த பூவே தொடக்கூடாதுன்னு சொன்ன, மொத்த பூவை நானே பிறக்கிட்டு வரேன். பிறக்கிட்டு வந்துட்டேன் மருமகளே. எப்படி என் சாமர்த்தியம்! பலேத்த பலே பலே. சும்மா இரண்டி நம்ம மருமகிட்ட சொல்லாம வேற யார்ட்ட சொல்றது? எதை ஏன்ட்ட நீங்க சொல்ல கூட சொன்னீங்களே? அவ கடக்கறா லூசு. விவரம் கிட்டவா ஓண்ட சொல்லாம இருப்பேனா மருமகளே? அதான் நான் பார்த்தேன். அட பாவிலா, பூவை கலாண்டது மட்டும் இல்லாம ஏன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு பேசிச்சுட்டு வந்தியே. எத்தே, பூவை கட்டி முதல்ல தலையில வச்சுக்கோங்க தே. பாத்தியாடி மவளே, என் மருமகளுக்கு எம்மல எப்படி அக்கறன்னு? அக்கறையாது குப்பரையாது, சும்மா ஒரு சீனை போட்டேன். நீ சொல்லி வைக்காம இருப்ப மருமகளே, இத வச்சுக்கிறேன். ஒரு வழியா அவளை போய் கட்டியாச்சு தே. மருமகளே, நீ கொஞ்சம் பூ கட்டாம இருக்க. அத்தை, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் கட்டிக்கிட்டு இருங்கன்னா முதல்ல பூவை எடுத்து தலையில வைங்க தே. உங்க கொண்டே சுத்தி இந்த பூ வச்சோன்னே தான் தே இந்த பூவுக்கே அழகு. என்ன நாத்து இப்படி சொல்லிட்ட? இப்படியே ஒத்தர வச்சு வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? மல்லிப்பூ தலையில வை நாத்து. சும்மா சொல்லக்கூடாது நாத்து, மல்லிப்பூல நீ பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்க. எப்படித்தான் இருக்கு எனக்கு? அது என்னப்போ கரெக்ட் தான். உங்க கண்ணு உங்க மவா கண்ணு கொல்லி கண்ணு தானே. நீங்களும் இந்த மாதிரி குடும்பத்தோட உட்கார்ந்து பூ கட்டி இருக்கீங்களா? அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, பை फ्रेंड्स. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை பை.